கேள்வியில இனவிதாச்சாரத்தை எதிர்பார்க்க முடியுமா? திறந்த கேள்வி இல்லை. என்னை பொறுத்தவரையில் அதில் மாநகர சபை சம்பந்தமான சட்ட ரீதியான பிரச்சனைகளின் கூடுதலான அறிவிப்புள்ளன என்று நான் நினைக்கின்றேன். என்றால் அதை நிரூபித்தும் இருக்கின்றேன். ஒருமுறை கல்முனை பொதுச்சந்தை கட்டிடம், அந்த நேரத்தில் பொதுச்சந்தை சம்பந்தமான கேள்விக்குரல் நடந்தது. அந்த நேரத்தில் கேள்விக்குரல் நடந்த நேரம் ஒருவர் கேட்டார், அவருக்கு அந்த அது கொடுக்கப்படக்கூடாது என்று அவரை விட ₹1 கூடுதலாக போட்டு அந்த அடுத்த கேள்வி வென்ற கேள்வி வந்தது. எல்லோரும் கேட்கின்றார்கள், 2 பக்கத்தாருக்கு போட்டி. ஒருவர் கேட்டதை விட ₹1 வேணும் என்று ₹1 கூட போட்டு அது. ஆனால் முறைப்படியே டெண்டர் நடந்தது. வெற்றி கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கப்பட்டது. இதில் ஒன்றை கூற முடியும், கொடுக்கலாம் என்றால் கொடுக்கலாம், கொடுக்க முடியாது என்றால் திறந்த கேள்விக்குரல் பேண முடியும். ஏனென்றால் சபையின் மூலமாக நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க முடியும், எங்கள் பகுதி சார்ந்தவர்கள் என்று எடுக்க முடியும். அதான் இனவீதாசாரம் என்பது 5 கடைகளுக்கு மாத்திரம் தமிழ் மக்களை விதியை உருவாக்க வேண்டும்.